ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி 30 கிலோ பிரியாணி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு ஃபங்க்ஷன் போயிருந்தோம். அவங்க வீட்டில் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி மண்டபத்தில். அதனால் அந்த பிரியாணி எப்படி செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்ட்டு ஒரு சின்ன வீடியோ எடுத்துருக்கேன். அதை போடுறேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ எப்படி செய்கிறாங்கன்னா, அதோட மெத்தட் எல்லாத்தையும் காமிக்கிறேன், பாருங்கள். செஞ்சு முடிச்சுட்டு அதோடய அவுட்புட் எப்படி வருதுன்னு பாருங்கள். நல்லாவே இருக்குது. செஞ்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சிக்கன் போட்டு ஃபுல்லாக கிண்டி ஒரு எல்லாத்தையும் அதுக்கப்புறமா தான் நல்லா மசாலா கொதிக்க விட்டு அப்புறம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணப்போ தண்ணி ஊற்றுறாங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூடி விட்டு நல்லா கொதிக்க விடுறாங்க. அப்படியே கிட்டே இருந்து எப்படின்னு செய்கிறாங்க பார்த்துன்னு அப்படியே பார்த்துட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டு விடுவோமே, இந்த தோசை எடுத்து போடுறான். ஓகே, நல்லாயிருக்கும், பார்த்துட்டு சொல்லுங்கள். ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இது வந்ததுக்கப்புறம் அப்புறம் அரிசி. ஆக்சுவலாக என்ன கேஜினா 30 கேஜி. இது ஒரு 30 கேஜி பிரியாணி ஃபுல்லாக பிரியாணி பரப்புகிறாங்க. அரிசிக்கு ரைஸுக்கு நல்லா இதுவாகிறதுக்கு கிண்டி விட்டுட்டு நல்லா ஒரு ஃபுல்லாக பரவலாக மிக்ஸ் பண்ணி விட்டு திரும்பி ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா தம் போட்டுற மாதிரி ஃபுல்லாக மூடிட்டு மிக்ஸ் பண்ணிட்டாங்களா, அது பாருங்கள். அப்படியே அப்புறம் கொஞ்சம் எடுத்துகிட்டு கிண்டுறாங்க. ஃபுல்லாக அரிசி எல்லாம் தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி ரைஸ் நல்லாவே வந்துச்சு. அப்படியே போட்டு தம் போட்டுற வேண்டியதுதான். தம்மு போட்டதுக்கப்புறம் பாருங்கள், எடுத்த வீடியோ செம்மையாக இருக்குது. அதுவும் 30 கிலோ பிரியாணி கிட்டே இருந்து செஞ்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைமே பார்த்தேனே. நல்லாவே இருக்குது, செம்மையாக இருக்குது. சூப்பராகவும் இருக்குது. நீங்கள் இப்போ செக் பண்ணிக்கோங்க. சாப்பிட்டு பார்த்தோம் எல்லாமே செம்மையாக இருக்குது. ரைஸ் ஒன்றும் அந்தளவுக்கு உடையில போல், எல்லாமே பக்காவாக இருக்குது. வெந்து தண்ணி கூட இல்லை. ஃபுல்லாக பாருங்கள், தண்ணி ட்ரை ஆகிடும்னா எதுவுமே இல்லை, பக்காவாக இருக்குது. அந்த சிக்கன் பீஸும் சரி நல்லா வெந்து நல்லா பஞ்சு மாரி இருக்குது. அவுட்புட்டு செம்மையாக இருந்திருக்கு. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.